புகழ் சார், புதுக்கோட்டை. உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கு, பேசுங்க. சார் சார் வணக்கம் சார். புகழேந்தி வணக்கம் சார். பேசுறேன். வணக்கம் சார். இது வந்து இப்ப நான் வந்து 4 வருஷம் முடிச்சிருக்கேன், டேரக்டா முடிச்சிருக்கேன். முதல்ல வந்து நம்ம இந்த பிபிஏ ஃபீல்டு கேஸில் பயணிக்கும் அனைத்து குடும்ப உறவுகள், உதவும் கரங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை வந்து நான் புதுக்கோட்டை வந்து புகழேந்தி, என்னை அறிமுகப்படுத்தவர் கணேஷ் அறிமுகப்படுத்திட்டாரு. அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 4 பேர் தான் முடிச்சிருக்கேன் இது வரைக்கும். முடிக்க முடியும்னு நம்பிக்கை, அதாவது நான் என்ன முயற்சி பண்ணேன் தான். ஆனா வந்து இது என்னன்னா, ஒரு தப்பான நோக்கத்துல தான் எல்லாருமே அது இருந்துக்குது. அப்படியா ஆளு பிடிக்கிற வேலையா அப்படின்னு தான் அவர் எல்லாரும் கேட்கறாங்க. அது அவங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துறதுக்கு வந்து இது வந்து ஒரு உதவும் கரங்கள், இது கம்பெனி என்று எதுவும் இல்லை. கம்பெனி இது உருவாக்கப்பட்ட விதங்கள் வித்தியாசமா இருக்கின்றது. இதுவரை பார்த்து எத்தனையோ பார்த்திருக்கலாம், இது வித்தியாசமா இருக்குது என்று ஒரு வந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேசின பிறகுதான் அவங்களுக்கு புரிகிறது. இது வந்து ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணாம தானே இருக்காங்க. அட்டன் பண்றது வந்து நம்ம யாரும் சொல்லி அட்டன் பண்ணாலும் கூட பண்றது இல்லை. இந்த பண்றேன்னு சொல்றாங்க, நான் பண்றது இல்லை. அதனால நான் 6 பேர் முடிக்கணும். இந்த சாரி 4 முடிச்சிருக்கேன்னா இந்த 8 பேர் முடிக்கணும். முடிச்சலாம் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக நான் முயற்சி செய்து இந்த 12 பேர் முடிச்சலாம் நம்பிக்கை இருக்கு சார். முடிச்சிடறேன் சார். ஓகேங்களா? நன்றி சார். வணக்கம். நன்றி, வாழ்த்துக்கள் சார். கஸ்டமர் கேர்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. கால் பண்றாங்க. முதல்ல எல்லாம் கம்ப்ளைண்ட்டை டைரக்டா சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் சார் சாப்பிட்டீங்களா சார் அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையிலே அது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அந்த சாப்பாடு டயத்துல ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். அப்புறம் வந்து நான் நான் உங்ககிட்ட பேசலாமா சார், நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப மக்கள் வந்து ஒரு 40-30 நாள்ல கொஞ்சம் பழக்கப்படுத்திட்டாங்க. அப்ப நம்ம எதிர்பார்க்கிற அந்த கோட்ல பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அப்புறம் வந்து அவங்களோட இப்ப என்ன, இப்ப நான் ஒரே விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த சென்ட் ரிசீவ் குரூப் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில பிரச்சனை, இந்த 750 வரல, அப்புறம் 2500ல 750 அப்கிரேட் ஆயிருக்கு அப்படின்ற இந்த கம்ப்ளைண்ட் நம்ம சங்கர் சாருக்கு எடுத்து கொடுத்துறோம். எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கங்க. ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி இது. நம்ம ஒரு 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 10,000 பேர் ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம். ஒரு 9,000 பேருக்கு நல்ல பாதை கிடைச்சு போயிட்டு இருக்காங்க. ஒரு 1000 பேர் வந்து போற பாதையில முள்ளு கிடக்கு. அப்ப அந்த 9,000 பேர் கூட நடந்து வர முடியல. அப்ப நம்ம என்ன செய்யறோம், இந்த 1000 பேர் நடந்து வரணுன்றதுக்காக திரும்பி அவங்க பாதையை சரி பண்றதுக்காக நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம். அப்ப அந்த 1000 பேர் முன்னாடி இருக்க பாதையை சரி பண்ணும் பொழுது 10,000 பேருக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு பாதை கிடைக்குது. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணா செகண்ட் லெவல் ஆட்டோமேட்டிக்கா வருது. அந்த பெண்டிங்கை கிளியர் பண்ணா செகண்ட் லெவல்ல பெண்டிங் இருக்கு, அதை கிளியர் பண்ண அப்படின்னா தேர்ட் லெவலுக்கு கரெக்டா போகுது. தேர்ட் லெவலுக்கு கரெக்ட் பண்ற ஒரு ஒரு சின்ன பிரச்சனை கரெக்ட் பண்ணும்போது ஃபோர்த் லெவலுக்கு போகுது. உண்மையிலே 2-3 நாளா பாத்தீங்க அப்படின்னா, சார் எனக்கு லெவல் வந்துருச்சு சார் அப்படின்னு காலைல 6 மணிக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே சங்கர் சாருக்கு இந்த இடத்துல மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாங்க கொடுக்குற அந்த ரிப்போர்ட்டை உடனே உடனே அப்டேட் பண்ணி 1 மணிக்கெல்லாம் ஐ வில் கரெக்டா டுமாரோ சார் அப்படின்னு இண்டிவிஜுவலா மெசேஜ் போட்டிருக்காரு. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்குதான் நம்ம ஒர்க் பண்றோம். அந்த கிரெடிட் மக்கள்கிட்ட இருந்தும் சங்கர் சார் இருந்து கிடைச்சிருக்கு. உண்மையிலே தேங்க்ஸ் சங்கர் சார். ஓகே, ஒரு 3 பேருக்கு அனலைஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா சங்கர் சார் பேச வைக்கணும். 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு. சங்கர் சார்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு பேச அனுமதிக்கலாம். சங்கர் சார். சார் அந்த 3 பேரும் நண்பர்களையும் பேச சொல்லுங்க சார். நம்ம அப்டேட் ஒரு 5 நிமிஷம் தான், அவங்கள பேச சொல்லுங்க. ஓகே, எஸ்பி ஜீவரத்னம் சார் நீங்க பேசலாம் சார். எஸ்பி ஜீவரத்னம் சார் உங்களுக்கு அன்மியூட் பண்ணியாச்சு. பிபிஐ ஸ்பீட் கேஷ் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் திரு எஸ்.ஜி. ராமலிங்கம் உள்ளிட்ட அத்தனை தலைவர்கள் மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள நண்பர்களுக்கு மகிழ்ச்சியான காலை வணக்கம். நான் ஜீவரத்தினம் விருப்ப ஓய்வு பெற்ற வட்டாட்சியர், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியிலிருந்து பேசுகிறேன். நெட்வொர்க் என்பது ஒரு தவறான சொல் போல தவிர்க்கப்படுகிறது. அது வேறொன்றும் இல்லை, கூட்டு முயற்சி தான். அந்த கூட்டு முயற்சி ஏன் இதுவரை வெற்றி அடையவில்லை என்று பார்த்தால், உருவாக்கப்பட்ட திட்டம் அருமையானதாக இருந்திருக்கும். ஆனால் உருவாக்கி வழி நடத்துபவர்கள் அதற்குரிய தகுதியோடு இருந்திருக்க மாட்டார்கள். அதில் வெற்றி பெறாமல் போய்விட்டது இது நாள் வரையில். அதே போல அதில் பயணப்பட்ட உறுப்பினர்களில் 90% அந்த கூட்டு முயற்சியின் விவரம் தெரியாமல் அதில் கவனம் செலுத்தாததினால் வெற்றி அடைய முடியாமல் போனது என்பதுதான் உண்மை.
இந்த 2 காரணங்கள் தான் அமைந்திருந்தது என்பது ஆராய்ந்து பார்த்தால் புலப்படுகிறது. அந்த 2ஐயும் நிவர்த்தி செய்யும் வகையில் திட்டத்தை உருவாக்கிய தலைவர்கள் 24 மணி நேரமும் இதே சிந்தனையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த 90% புரிந்து கொள்ளாமல் செயல்படாமல் இருந்தவர்களையும் செயல்பட வைத்து இருப்பதுதான் இதன் வெற்றி. அதனால்தான் அவர்களை நேரில் சந்தித்து பேசும்போது இன்னும் உத்வேகத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் திருச்சியின் எழுச்சி கூட்டத்தில் கலந்து கொள்வது மகிழ்ச்சியை அளிக்கிறது. திருச்சியில் சந்திப்போம், வெற்றி கொள்வோம். நன்றி. நன்றி சார். நன்றி சார். பாலு பழனியார் சார், நீங்க பேசலாம் சார். லீடர்ஸ் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே மீட்டை எடுத்துட்டு இருக்காங்க. 100% மீட்டை எடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா மெருகேறிக்கிட்டே வர்றாங்க. இந்த மீட்டிங் போனா நேற்று ஐயா சொன்னாரு, மீட்டை எடுத்து விட்டுட்டு நீங்க மீட்டை எடுக்காம சும்மா ஏதோ வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக இல்லாம எல்லாரும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்கன்னாரு. அந்த விஷயத்தை எல்லாரும் உள்வாங்கி இன்னைக்கு மீட்டை எடுத்துட்டு எல்லாருமே அட்டன் பண்றாங்க. அதுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணங்கி மகிழ்கின்றேன். இப்ப என்னுடைய அப்டேட் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 95 பேர் பணம் கட்டியிருக்காங்க. மொத்தம் 178 பேர் இதுல சிஸ்டம் ப்ரொமோட்டரா இருக்காங்க. இதுதான் அப்டேட். இந்த மீதி பணம் கட்டாதவங்க இந்த 2 நாளில் பணம் கட்டும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி சங்கர் சாருக்கு வாய்ப்பு கொடுத்து டைம் குறைவா இருக்கிறதுனால என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நன்றி பாலு சார். நவநீதன் கண்ணன் சார், நவநீத கண்ணன் சார், நீங்க. வணக்கம் சார். பாபு சார், வணக்கம் சார். நான் பேசுற கால் வழிங்களா? கேக்குது சார். ரொம்ப நன்றி சார். நம்ம சுருக்கமாக சொல்லிடுறேன், டைம் இல்லை. இதுல சார், நான் நேத்தி இந்த நேரத்துல நான் 12 பேரை சேர்த்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்றேன் சார். இவ்வளவு நாளும் சேர்க்கல. இந்த சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகிறதுக்கு 2 நாள்ல நேற்று முயற்சி பண்ணி நேற்று முந்தின நாட்கள் சேர்ந்து சார். எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும், இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும்னு சொன்னாங்க சார், அதை நீங்க பின் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல எது முக்கியமோ அதை பின் பண்ணுங்க. ஓகே சார், புரியுதா சார்? நன்றி சார். ஹலோ, நன்றி. அவ்வளவுதான். நன்றி சார். உண்மையிலே சார் சொன்ன தகவலுக்கு. அப்புறம் மிஸ்டர் பாலு சார் சொன்ன மாதிரி 175 பேர் சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆயிருக்கோம். இதுல ஒரு 95 பேர் சம்திங் 1000 ரூபாய் டொனேட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டுக்காக, அந்த மீட்டிங்கான செலவை, நமக்கான செலவை நம்ம கொடுத்துருக்கோம். அதனால மீதி இருக்கிற நபர்கள் நிச்சயமா நீங்களா முன் கொடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். ஏன்னா இங்க செலவுகள் ஒவ்வொன்றுமே நம்மளை சார்ந்தது. பிஓபிக்கெல்லாம் டோக்கன் போட்டு தான் வர வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம ஒரே ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்க்கு நமக்கான செலவு கொடுக்க போறோம். அதனால கொடுக்காதவங்க தயவு செஞ்சு கொடுத்துருங்க. சரி, ஓகே. அனைவரும் ஆவலோடு எதிர்பார்க்கிற ஒரு அப்டேட்டு. சங்கர் சார் பேசுனதுக்கு அப்புறம் நம்ம இந்த மீட்டிங் முடியும். அதனால சங்கர் சார் பேசுறதை கேட்போம். வெல்கம் டு சங்கர் சார். உங்களுக்கு அப்டேட்டை எல்லாருமே அவரோட எதிர்பார்க்கிறோம் சார். தேங்க்யூ. ஐயா சொன்னதை அமல்படுத்தியாச்சு, பின் பண்ணிட்டோம். நீங்க ஃபார்மை ஃபுல் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தேங்க்யூ பாலு சார். தேங்க்யூ பாக்கிராஜ் சார். குட் மார்னிங் டு ஆல். தேங்க்யூ சார். இப்போ ரீசெண்டாக இந்த 3-4 டேஸ்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை என்னால் பார்க்க முடியுது. பாக்கிராஜ் சாரோட கடுமையான உழைப்பு, ஆர்த்தி மேடம் சப்போர்ட்டு, மற்ற எல்லா நண்பர்களுடைய சப்போர்ட் நமக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் தெரியுது. பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் குறைஞ்சிருக்கு. அது நீங்க எல்லாருமே கண்கூட பார்த்துருப்பீங்க. ஏன்னா நீங்களும் அந்த சென்ட் ரிசீவ் குரூப்ல இருந்துதான் ஒவ்வொன்றா முடிச்சுக்கிட்டு வெளில வரீங்க. என்ன ஒரு விஷயம்னா, உங்களோட பதற்றம் குறைஞ்சிருக்கு. ஒரு லெவலுக்கும் கண்டிப்பா நமக்கு போதுமான இடைவெளி இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னதுதான், 1000 ஐடி வந்தா என்ன ஃப்ரேமு, 500 ஐடி வந்தா என்ன ஃப்ரேமு, 200 ஐடிஸ் வந்தா என்ன ஃப்ரேமு, 150 இப்படி வந்தா என்ன ஃப்ரேம்ன்றது. ஸோ வரக்கூடிய ஐடியை பொறுத்து தான் நமக்கு ஒவ்வொரு லெவலும் நமக்கு ரிசீவ் ஆகும். 29ஆம் தேதி மேல தினம் 1000 ஐடி என்பது எல்லாருமே உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. எல்லாருமே சொல்லியிருக்கிற விஷயம். அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அடுத்த கட்ட நடவடிக்கையை நம்மளை முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்றதுக்கு உண்டான விஷயங்களை யோசிக்க வைக்குது. அப்ப 1000 ஐடி என்பது 29ஆம் தேதி வரும் அப்படின்னு பல தலைவர்கள் சொன்னாலும் இன்னும்
ஏன் அது 2000-ஆ மாறக்கூடாது, ஒரு நாளைக்கு 2000 ஐடி ஏன் வரக்கூடாது அப்படின்னு சிந்தித்ததன் விளைவாக ஒரு வாரமாக பல யோசனைகளின் அடிப்படையில ஒரு புதிய ஒரு விஷயம் நமக்கு சாஃப்ட்வேர்ல அப்டேட் ஆயிருக்கு. நேற்று அந்த ஒரு விஷயத்துக்காக சென்னை போயிருந்தோம். நானு சாரு, பாபு சார், எல்லாமே ராமலிங்க சார் எல்லாமே போயிருந்தோம். போய் அந்த அப்டேட்டை பத்தி டிஸ்கஷன் பண்ணோம். நிறைய டிஸ்கஷன் பண்ணோம். ஒரு அழகான விஷயம் கையில கிடைச்சிருக்கு. இப்ப 1000 ஐடி இல்ல, ஒரு நாளைக்கு 5000 ஐடி வர்ற அளவுக்கு அந்த விஷயம் அமையுது. ரிசீவ்டு கோடு உடனே கிடைக்கும். ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஆல்டர் பண்ணியிருக்கேன். என்ன விஷயம்னா, நம்ம இந்த சிஸ்டத்துல ஜாயின் பண்றபோது 1000 ரூபாய் ஜாயின் பண்றோம், 1000 ரூபாய் டொனேட் பண்றோம். அதே 1000 ரூபாய் நமக்கு 1000 ஐடி 2000 ஐடி வந்துருச்சுன்னா ஒரு நாளைக்கு வரும்போது 2 நாள்ல அந்த 1000 ரூபாய் நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. இந்த ஒரு மாபெரும் விஷயத்த மிக திறமையாக பண்ணியிருக்கோம். சாதுரியமா விஷயம் இது. ஸோ என் நம்ம சொல்லும் போதே ரொம்ப ஒரு ஒரு கஸ்டமர்கிட்ட பேசும்போதே நீங்க டொனேட் பண்ற 1000 ரூபாய் வந்துருங்க 2 நாள்ல. 1000 ஐடி வந்தா 500 ஐடி வந்து 5 நாள் வந்துருங்க அப்படின்னு சொல்லலாம். குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் ஒரு 10 நாளுக்குள்ளே நீங்க போட்ட 1000 ரூபாய் உங்களுக்கு வந்துடும். ரிசீவ்டு கோடு வரல 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 எனக்கு வரல அப்படின்ற விஷயம் அடியோடு மறைந்துவிடும். ஒரு சென்ட் 2 ரிசீவ்டு வாங்கின ஐடி மட்டும்தான் ஆட்டோ ஃபில்ட்ரியில உக்காரும். ஸோ ஆட்டோ ஃபில்ட்ரியில இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்ஆக்டிவ் என்று ஒண்ணு கூட சொல்ல முடியாது இனிமேல் வருவது. அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு மேலோட்டமான அப்டேட்டு. 29th அன்னைக்கு அது என்னோட போர்ட் ப்ரெசன்டேஷன்ல இந்த விஷயம் எப்படி அமைய போகுதுன்றத உங்களுக்கு நான் தெளிவா சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ இந்த விஷயம் மட்டும் இல்லாம நிறைய அப்டேட்ஸ் இப்போ இந்த 4 நாள்ல கிரிப்டோக்காக நிறைய விஷயங்கள் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு நிமிடமும் நம்மளுடைய காதுல வந்து தேன் வந்து பாயும். நம்மளுடைய உள்ளம் வந்து உற்சாகமாகும். அதுக்கு அளவே கிடையாது. அந்த 29 பல பேரோட தலையெழுத்தை மாற்ற போற நாள் அது. மிகப்பெரிய வரலாறு படைக்க போறோம். எந்த ஒரு நிறுவனமும் இல்லாம மக்களாகிய நாம் ஒவ்வொருவருடன் இணைந்து வெர்ஷன் 2 ஆரம்பிச்சு அதை வெர்ஷன் 1 இணைச்சு வெர்ஷன் 1 நம்ம என்ன பேசணுமோ நான் ஸ்டாப். அது யாராலும் சொல்ல முடியாது. யாருக்கும் தைரியமே கிடையாது. நம்மால் மட்டும்தான் சொல்ல முடியும். நமக்கு மட்டும்தான் அது தைரியம் இருக்கு. காரணம், இது மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் திட்டம். அதனால நான் ஸ்டாப் கொண்டு போக போறோம். மிக பிரம்மாண்டமான விஷயங்களை எதிர்பார்த்து செயல் திட்டத்துல அதை சக்சஸ் ஆக்கி நம்ம வாழ்க்கையில முன்னேற போறோம் ஒவ்வொருவரும். ஸோ 29ஆம் தேதியை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லா நண்பர்களும் இப்ப இதை சொல்லியே நீங்க ஐடி எடுக்கலாம். 29ஆம் தேதிக்கு மேல நம்ம போட்ட பணமே குயிக்கா நமக்கு கிடைக்க போகுது. ரிசீவ்டு கோடும் குயிக்கா கிடைக்க போகுது. வெளியே போனவங்களை கூட கூப்பிடுங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. ஸோ எல்லாரும் 12 ஐடியா போடுங்க. 12 ஐடியாஸை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க இந்த 2 நாளுக்குள்ள, இன்னைக்கு நாளைக்குள்ள. உங்க வாய்ப்பை பலப்படுத்திக்கங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு இப்ப இந்த புதன்கிழமை அன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன்ல மக்களுடன் நாங்கள் அப்படின்றது. இப்ப நம்மளுடைய சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ் எல்லாருக்கும் நான் புதன்கிழமை காலையில ஸ்பெஷல் மீட்டிங் வச்சிருக்கேன். அன்னைக்கு ஒவ்வொருத்துக்கும் 5 பேர் தரேன். அவங்க ஃபோன் பண்ணி மக்களுடன் கொஞ்சம் கலந்து உரையாடல் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கா, என்ன கஷ்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அதை அப்டேட் பண்ணுங்க. அதை குரூப்பா பிரிச்சு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இஷ்யூஸ் தகுந்த மாதிரி பிரிச்சு அதை நான் சால்வ் பண்ணி தரேன். 10 நாள் 20 நாள் சால்வ் பண்ணி தரேன். அதுக்கப்புறமேட்டா இந்த சென்ட் ரிசீவ் குரூப்பே இருக்காது. உங்களுக்கு கஸ்டமர் கேர் எப்பயும் போல செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இன்னும் 2 புதிய நபர்களை நம்ம கஸ்டமர் கேராக 1ஆம் தேதியிலிருந்து செயல்பட இருக்கிறார்கள். 2 பெண்மணிகள் நம்ம கஸ்டமர் கேரா ஒர்க் பண்ண போறாங்க. ஸோ அவங்களுக்கு நேற்று சிம்மு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டோம். அவங்களுக்கு உரிய விஷயங்களையும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 4 நாள் அவங்களுக்கு ட்ரைனிங்கா இருக்கும். ஸோ இனிமேல் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் கஸ்டமர் கேர் மூலியமாக தீர்க்கப்படும். எல்லா பிரச்சனைகளும் அப்படின்றது மேக்சிமம் பிரச்சனை எங்க வருதுன்னா நான் சிஸ்டத்தில் தான் வருது. ஐடி ரீப்ளேஸ்மெண்ட்ல வருது. பார்த்து நிறைய பார்த்தேன் நேற்று நான்.
ஐடி ரீப்ளேஸ்மெண்ட்டு, ஐடி நேம் சேஞ்சு, மொபைல் நம்பரு, பாஸ்வேர்டு மறந்துட்டேன், ஸ்பெல் மிஸ்டேக்கு, இப்படிதான் நிறைய வருது. அப்ப மக்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் அவேர் ஆயிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் வந்திருக்கு. 500 ரூபா குறையுது, இல்ல 500 ரூபா எக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்ற மட்டும்தான். 500 ரூபா குறைவா வந்திருக்கு அப்படின்றது அது ட்ரீல எங்கேயோ இருக்கு. நிறைய பேருக்கு நான் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய பேருக்கு தெரியும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு ட்ரீயை கிளியர் பண்றதுக்கு எனக்கு 2.5 hour ஆகுது. அந்த கோஆபரேஷன் தான் நான் உங்ககிட்ட கேட்கறேன். நான் 2 வாரம் செய்யல, 1 வாரம் செய்யல அப்படின்ற பேச்சு நம்ம குடும்பத்துல வரக்கூடாது. தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுங்க. எப்படியும் செகண்ட் லெவலும் தேர்ட் லெவல் வரதுக்கு 25 days ஆகும். ஏன் அந்த பொறுமையா இருந்தா என்ன நீங்க வேலை செய்ய விட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியரா ஃபிங்கர் டிப்போடு நானே வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், இது நடந்திருக்கு சார், இது வரும், இதனாலதான் இது ஆச்சு அப்படின்ற தகவலை நீங்க என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பொறுமையா உங்க விஷயங்களை என்கிட்ட சேர்த்துருங்க. உங்களுக்கு தெரியும், அந்த 4ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இன்ஆக்டிவ் வந்ததை நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்த ஒரு ட்ரீயா நம்ம ஆராயணும். ஒரு 500 எங்க நிக்குதுன்னா அவர் எந்த லெவல்ல இருக்கிறாரு, அவருக்கு 500 எந்த லெவல்ல மிஸ் ஆச்சு, அப்ப அவருக்கு எந்த லெவல்ல மிஸ் ஆச்சுன்னா அதுக்கு கீழே எங்கிருந்து வந்திருக்கணும், அப்ப அவர்கிட்ட போயிட்டு அவர் சென்ட் ரிசீவ் ஒழுங்கா வாங்கியிருக்கிறாரா, அப்ப அவரு ரிசீவ் வாங்காத காரணம் யாரு, அவருக்கு கீழே போய் பார்க்கணும். அப்ப அவருக்கு ரிசீவ் ஆயிருக்கா, இல்ல அவர் சென்ட் அனுப்பலையா, அப்ப கீழே இருக்கிற ரெக்கார்டை சரி பண்ணணும். அவர் போன்ல பேசணும், ஏன் அனுப்பாம இருக்குன்னு கேட்கணும், நீங்க இன்ஆக்டிவா ஆக்டிவான்னு முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் மேல வரணும். மேல வந்து இவர்கிட்ட இருந்து வந்ததை அவர் அப்ரூவ் கொடுத்தாரான்னு பார்க்கணும். அதை அப்ரூவ் கொடுக்க வச்சு அதுக்கப்புறமாட்டா கம்ப்ளைண்ட் பண்ண உங்ககிட்ட நான் வரணும். இந்த 2 கிளியர் ஆகி உங்களுக்கு எல்லாமே வந்துருச்சா, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும். சார் நான் அந்த ட்ரீயை கிளியர் பண்ணிட்டேன், ஹேவ் இட், சந்தோஷமா இருங்க, இனிமேட்டு அந்த ட்ரீல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு அப்படின்னு நான் சொல்லணும். இவ்வளவு வேலைகள் இருக்கு. இது சாதாரணமா அப்படி நகர்த்த முடியாது. அது ஒன்றும் இது இல்லை. இது வந்து பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல். ஒரு பீப்புள்கிட்ட நிற்கும், ஒரு பீப்புள்கிட்ட அதிகமா இருக்கும், ஒரு பீப்புள்கிட்ட கம்மியா இருக்கும். அந்த அப்ரூவலை சரி பண்ணணும். அப்ப அந்த ட்ரீயை நான் ஒவ்வொன்றா செக் பண்ணணும். நானும் ஆர்த்தி 2 பேருமே ஒர்க் பண்றதுனால அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 6 ட்ரீ 7 பேருடைய இதுதான் பார்க்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. தயவு செஞ்சு நம்ம குடும்பத்துக்குள்ள 1 வாரம் ஆச்சு 2 வாரம் ஆச்சுன்னு வாய்ஸ் மெசேஜ் போடாதுங்க. அது மனசை கஷ்டப்படுத்தும். எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கும் தெரியும். தெரியாது இல்ல, நீங்களே சொல்லியிருக்கீங்க, எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுதான் எங்களுக்கு பலம். அது நீங்க சொல்ல சொல்ல ஆஹா இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்களே, நம்ம இன்னும் கூடுதலா உழைப்போம் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு வரும். ஸோ அந்த சப்போர்ட் உங்கள்கிட்ட மறுபடியும் நான் எதிர்பார்க்கிறேன், அதிக அளவுல எதிர்பார்க்கிறேன். 2வது 29ஆம் தேதி மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம தலையெழுத்த மாற்ற போற விஷயம். நாங்க உண்மைதான் இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த 29ஆம் ஈவினிங் போகும்போது அந்த வெளிப்படைத்தன்மை உங்களுக்கு தெரியும். நம்ம சொன்ன விஷயங்கள் நீங்க ஃபுல் கேதர்ல போவீங்க, அப்ப அதை உணர்வீங்க. ஸோ அடுத்தது தராத நண்பர்கள், இந்த நுழைவு கட்டணத்தை தராத நண்பர்கள் தயவு செஞ்சு இந்த 2 நாளுக்குள்ள கொடுங்க. ஏன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு ஷெடியூலும் போடணும், இந்த பணிகள் இருக்கும். ஸோ அதனால எல்லாருமே ஒத்துழைப்பை கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு குட் நியூஸ், சர்வர் நம்ம ஓனா வாங்க போறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ரீபத் ஐடிலாம் நிறைய வந்துருச்சுன்னா இந்த சர்வர் ஷுட் பி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனால ஓனா வாங்குறது முடிவு பண்ணிட்டோம். எந்த ஒரு மக்களுக்காக மக்கள் திட்டத்துல ஒரு சர்வரை வாங்கி மக்களுக்கே நம்ம அர்ப்பணிக்க போறோம் அப்படின்றது இது ஒரு மாபெரும் புரட்சி தான். நம்மளே பேசிட்டு இருக்க கூடாது. வரும் காலங்கள்ல அரசாங்கமோ பத்திரிகைகளோ நம்ம வந்து பாராட்டணும், நம்மளை புகழணும். அந்த நாள் நடக்கும், நடந்தே தீரும். ஸோ எல்லா நாட்களுமே நமக்கு இனிய நாட்களாக இருக்கும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். நன்றி சங்கர் சார், உங்களுடைய அற்புதமான அப்டேட்டுக்கு வாழ்த்துக்கள். முக்கியமா சர்வர் நம்ம ஓனா வாங்க போறோன்றது இன்பமா இருக்கு. அதாவது என்னன்னா பீப்புள் டு பீப்புள், மக்களுக்காக மக்களால் நடத்தப்படுகின்ற ஒரு ப்ராஜெக்ட்ல ஓன் சர்வர் வாங்குறோம் அப்படின்றது உலக அதிசயத்திலே ஒண்ணு. நிச்சயமா நன்றி சார், உங்களுடைய சென்னை பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் சார். அடுத்து நம்மளுடைய மிஸ்டர் ராமலிங்கம் சார் அவர்களை வெல்கம் பண்றோம். சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. குட் மார்னிங் ஆல்.
வணக்கம் சார். சூப்பர். நிறைய சார் அப்டேட் பண்ணாங்க. தேங்க்யூ பாக்கியராஜ் சார். ரொம்ப சிறப்பாக இருந்தது கூட்டம். இன்னைக்கு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் கூட எடுத்துக்குவோம். ஒரே ஒரு தகவல் தான். இப்போ சார் சொன்ன விஷயம் வந்து நேற்று சாஃப்ட்வேர் எங்கள்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்டா சார் வந்து நம்ம மக்கள்லாம் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க, 1 லட்சம் 2 லட்சம் இப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்வர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னாரு. சர்வர் வந்து சொந்தமாக வாங்கிடுவோம் சார் அப்படின்னாரு. அடுத்த நிமிஷம் நான் வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னேன், எவ்வளோ சார் ஆகும்னு. நியர்பை 6லேருந்து 8 லட்ச ரூபா ஆகும் சார் அப்படின்னாரு. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, சாதாரண ஒரு மெசேஜ் போட்டால் ஒரே நாளில் நாங்கள் கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் சார் அப்படின்ட்டு இருந்தேன். அது உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில். ஏன்னா எல்லாமே நம்ம சரியாக பண்ணிக்கணும். இப்போ வாடகை வீட்டில் இருக்கோம், அதை சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம்னா எதை பற்றியும் கவலைப்படல. ஏன்னா வாடகை வீடுங்கிறது என்னைக்கும் அது வந்து சில நேரத்தில் டவுன் ஆயிடுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்வர் டவுன், சிஸ்டத்தில் ப்ராப்ளம் இல்லை, சர்வர் டவுன் ஆகிறப்ப 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட் ஆகும். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, சர்வர் சொந்தமாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாச்சு. அதுக்கு இன்னும் ஒரு 1 மாதம் 2 மாதம் இருக்கு டைம். ஏன்னா முன்னாடி ஒரு சின்ன ஒரு அப்டேஷன் சொல்லிக்கிறாங்க. அதுக்கு இடையில ஒரு கான்ஃபிடென்ட்டான செய்தி ஒன்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நேற்று சாஃப்ட்வேர் சார், சங்கர் சார், நான் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறப்ப அந்த விஷயம் என்னன்னா, சார் மைண்டில் வந்து ஒரு 60 மாதம் செட் பண்ணிங்க. நான் சொல்ல போகிற விஷயத்தை மட்டும் நீங்கள் கால்குலேஷன் வந்து போட்டுக்குங்க. மினிமம் உங்களுக்கு 100 டைரக்ட் ரெஃபரல் வந்துட்டு அப்படின்னா 12 கோடியே 9,60,60,000 ரூபாய் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திங்க. அதுக்கு ஒரு சங்கர் சார் ஒரு கால்குலேஷன் எடுத்து போட்டு சொன்னாரு. அதை பார்த்தப்ப பிரம்மாண்டமாயிட்டு. என்னன்னா இந்த ஒரு ரீபர்த் ஐடிங்கிறது நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு 8/64 அப்படி நிக்கணும். அது வந்து அதுக்கு தான் இப்ப சர்வர் இமீடியட்டா பண்ணணும். அது எந்த காலத்திலயும் நிக்காது, அது மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்னன்னா, நீங்க எல்லாம் வந்து 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் இவ்வளவு பெரிய லாபம் கிடைக்கும். உண்மைதானே? இப்ப வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் ஒரு 10 லட்ச ரூபாய் எடுக்கலாம், இல்ல 5 லட்ச ரூபாய் எடுக்கலாம், இல்ல 1 லட்ச ரூபாய் எடுக்கலாம், அந்த பிசினஸ்க்கு தகுந்த மாதிரி. ஆனா இன்னொரு 60 மாதம் நீங்க பொறுமையா நீங்க நிதானமா இந்த சிஸ்டத்தை கொண்டு போயிட்டு இருந்தோம்னா ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லயும் மினிமம் 9,60,00,000 ரூபாய், 9,12,60,000 கன்ஃபார்மா வருங்கிற உத்தரவாதத்தை இந்த விஷயத்துல பதிவு பண்றேன். என்னக்கா அந்த அளவுக்கு வந்து ப்ராஜெக்ட் மேல நம்பிக்கை. ஏன்னா இப்ப யாருமே சொல்லப்பட்டாங்க நாங்க சர்வர் வாங்க போறோம் சார் அப்படின்ட்டு. அப்ப சர்வர் வாங்க போறோம்னாலே நாங்க முடிவு பண்ணியாச்சு இந்த விஷயத்துல இப்படிதான் வரும்னு. ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் கூட கிடையாது, அந்த ரீபர்த் ஐடியில ஒரு சின்ன எரர் கூட கிடையாது. அந்த அளவுக்கு கிளியரா பண்ணிட்டாங்க. அதே போல ஆட்டோ ஃபில்லிங் டீம் பண்ணிட்டாங்க. இப்ப உங்களுக்காக என்ன பண்ணிட்டாங்க, ஐடி லாகின் பண்ண அடுத்த நாளே உங்களுக்கு பேமெண்ட் வர மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க. ஒரே ஒரு ஐடி கூட இன்ஆக்டிவ் ஐடி உள்ள வராது. இங்க வந்தாலே வந்து 2 ஐடியை எடுத்துக்கிட்டு தான் உள்ள வரப்போகுது, 2 பேரோட தான் உள்ள வரும். அப்ப அந்த அளவுக்கு கான்பிடண்டா பண்ணாங்க. 29ஆம் தேதி மீட்டிங்ல தெரியும். நண்பர்களே, இன்னொரு தகவல் என்னன்னா, எல்லாரும் ஏன் வரணும் அப்படிங்கிறோம்னா, இது வந்து ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் மீட்டிங் கிடையாது. அங்க ஒரு நிமிஷம் கூட நம்மளுக்கு ஓய்வு அந்த சிஸ்டத்துல வந்து விளையாட்டுத்தனம் இருக்காது. ஏன்னா அங்க அப்டேஷன் அவ்வளவு இருக்கு. நீங்க வரும்போதே ப்ரிப்பேரா ஒரு டைரியோட வர்றது ரொம்ப நல்லது. எல்லா நாளும் நம்ம நோட் புக்கு பேனா ஒண்ணு கொடுத்துடலாம், இருந்தாலும் நீங்க வர்றப்ப என்னன்னா அங்க சொல்ல போற ஒவ்வொரு விஷயங்களும் குறிப்பெடுத்துக்கணும். நீங்க அங்க வந்து ஏதோ ஜாலியா வந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு போறது கிடையாது. இது அதான் சொல்றது, ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ராஜெக்ட் ஆபீசரா மாற போறீங்க. நீங்களாம் ஒரு ப்ராஜெக்ட் ஆபீசர். யாரெல்லாம் சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆயிருக்கீங்களோ அவங்களாம் ப்ராஜெக்ட் ஆபீசர். இந்த ப்ராஜெக்ட் ஆபீசருக்கு வேலை என்னன்னா, அடுத்த நடக்க போற அந்த கொடிசியா ஹால்ல 1000 பேரை கொண்டு வரக்கூடிய தகுதியான நபர்கள் தான் அங்க வந்து உட்கார போற. நண்பர்களே, நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது. எங்களே மாறிக்கிட்டே வரோம். சரி, இப்படி போகணும், இந்த அளவுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாற்றங்கள் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய அந்த எழுச்சி மிகு இந்த ஜூம் தான். அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாளையிலேருந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிகமா பார்ட்டிசிபேட் பண்ண, வாரத்துல 2 நாள் அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம், செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். அதை முழுமையா நீங்க பயன்படுத்திங்க. அதே போல செவ்வாய் வெள்ளி அப்படிங்கிறது வந்து ஈவினிங் இரவு நடக்க போற ஜூம் மீட்டிங்கை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடலாங்கிறதையும் தெளிவா சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம், நம்ம ஒரு நாளைக்கு மினிமம் 200லேருந்து 250 ஐடி வருது. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா ஜூமை ஃபுல் பண்றதுக்கு முயற்சி எடுக்கணும். தேவையில்லை. இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு 200, 300, 500 தான் வருது. அப்ப 500 வர்றத ஏன் 1000-ஆ மாத்தக்கூடாது? 29ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த குரூப்ல 3000 பேரோ 4000 பேரோ ஒவ்வொரு குரூப்பா வந்துட்டு இருக்கு. அப்ப ஆவரேஜா ஒரு 20% வந்தா கூட நம்ம குரூப்ல 1000 பேர் வரணும். இப்ப வராததுக்கு என்ன காரணம்? அப்ப வரலன்னா அது யார் அங்க இருக்கிறது?
அந்த குரூப்ல இருக்கிறது யாரு, ஆக்டிவா இன்ஆக்டிவா? அப்ப ஆக்டிவா பிரிங்க. ஆக்டிவா ஜூமுக்கு வர்றவங்கள பிரிச்சிருங்க தனியா. வராதவங்களை கரெக்டா ரெகுலரா வர வைங்க. ஒன்றும் தப்பு இல்லை. நம்மளாம் தூங்குனதெல்லாம் போரும். இந்த ஒரு 60 மாசத்துக்கு நீங்க 4.5 அந்த பிரபஞ்சத்துல எந்திரிச்சு இதெல்லாம் கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த பணம் உறுதியாக்கப்பட்ட பணம் அப்படிங்கிறத தெளிவுபட சொல்லிக்கிறேன். நண்பர்களே, நல்ல ஒரு விஷயத்துல வந்திருக்கீங்க. இன்னொரு தாழ்மையான வேண்டுகோள், சில டாப் லீடர்ஸ் நீங்க வேற எந்த நெட்வொர்க் வேணாலும் பண்ணுங்க, யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க. நீங்க ஒரு ப்ராடக்ட் பேஸ் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க, யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க. அது உங்களுடைய விருப்பம். ஆனா ஒரே ஒரு கிரவுட் ஃபண்டிங் சிஸ்டத்துல, இந்த சிஸ்டத்துல இன்னொரு சிஸ்டத்துல போய் ஒரு மீட்டிங்ல போய் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது அது மனசை கஷ்டப்படக்கூடிய விஷயமா இருக்குது. 2 விஷயம் பண்ணுங்க. ஒண்ணு, இங்கே இருங்க, இல்ல அங்கேயே போய் இருந்துருங்க. அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா இந்த 2 குதிரையில சவாரி பண்றவர்கள் யாரும் ஜெயிச்சதா வரலாறு கிடையாது. 2 குதிரையில சவாரி பண்ண முடியாது. ஏன்னா ஒரு குதிரையில உட்கார்ந்தோம்னா அதுல முடிச்சுட்டு தான் வரணுங்கிற எண்ணத்துக்கு வாங்க. சில விஷயங்கள்ல எல்லாருமே அங்க போய் உட்கார்ந்துட்டு அங்கே இருந்து தகவல் வர்றப்ப அதை போய் பாக்குறப்ப மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க உங்க மனசாட்சி தான் உங்களுக்கு நீதிபதி. இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல ஏதாவது ஒரு குறை இருக்கா, குறைய சரி பண்ணிருக்காங்களா, உங்களோட நிக்கிறாங்களா, உங்களோட தோளோட தோல் நிக்கிறாங்களா, எத்தனை கஸ்டமர் கேர் இருக்கு, எவ்வளவு அப்டேட் ஆயிருக்கு இந்த 55 நாள்ல, எவ்வளவு முன்னேற்றம் வந்திருக்கு, எத்தனை பேர் ₹1,00,000 வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர் ₹1,000 வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர் 5,000 வாங்கியிருக்காங்க, எல்லாம் வெளிப்படைத்தன்மை இருக்கா? இந்த முடிவு நீங்க தான் உங்களை கேட்டுக்கணும். சரி, நம்மளுக்கு நல்லது தானே சொல்லி கொடுக்குறாங்க, இதை விட வேற என்ன வேணும்? உங்களுக்கு அண்ணனா இருக்கும், தம்பியா இருக்கும், மாமனா இருக்கும், மச்சான் எல்லாரும் இருக்காங்க. இல்ல ஏதாவது அவங்க ஒரு பெருமையா இருக்கு, அதெல்லாம் கிடையாது. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிக்கிறேன், இழப்பதற்கு எதுவும் இல்லை. இந்த இதுல எல்லாத்தையும் இழந்துட்டு தான் இதுக்குள்ள வந்திருக்கோம். இன்னமும் இதுல சில அது என்ன சொல்றது, அந்த வைரஸ் எல்லாம் களை எடுக்கப்படுது. அந்த வைரஸ்கள் உடனே அதை களை எடுத்துருவோம். தயவு செஞ்சு வருத்தப்பட்டுக்காதீங்க. என்னடா இப்படி நீங்க எல்லாம் உங்க மனசுல நினைக்கலாம், என்னடா இவ்வளவு ஸ்ட்ரிக்டா பண்றாங்களே அப்படின்னு. இந்த அவ்வளவும் உங்களுக்காக தான் நண்பர்களே, உங்க ஃபேமிலிக்காக தான். இங்க பாக்கியராஜுக்கு மாதம் 1 லட்சம் சம்பாதிக்க தெரியாம இல்ல, ராஜாவுக்கு 1 லட்சம் சம்பாதிக்க தெரியாம இல்ல, எல்லாராலையும் சம்பாதிக்க முடியும். ஆனா ஒரு கூட்டமா இருந்து சம்பாதிக்கிறப்ப, ஏர்னிங் பண்றப்ப அடுத்தவன் பார்த்து நம்மள பொறாமப்படணும். இன்னைக்கு வேணா எழுத்துக்கலாம். இன்னைக்கு இப்ப சார் அடுத்து சொல்லுவாரு 5,000 10,000 யாரா ஏர்ன் பண்ணீங்க அப்படிங்கிறத கேட்பாரு. ஆனா அடுத்த வருடம் இதே நாள்ல உங்க அக்கௌண்ட்ல 10 லட்சம் 20 லட்சம் இருந்து நீங்க உதவி பண்ண போறப்ப ஒரு அந்த கட்ஸ் வரணும், உங்க நம்பிக்கை வரணும். இப்ப சார் மருந்தில்லா மருத்துவம் சொல்றாரு, இலவசமா சொல்லிட்டு இருக்காரு. அதை விட இன்னொரு மருத்துவம் ஒண்ணு இருக்கு. உங்க பாக்கெட்லயே உங்க பேங்க் அக்கௌண்ட்ல 10 லட்சம் இருந்து உங்க பாக்கெட்ல அப்படியே ஒரு 10,000 இல்ல 20,000 50,000 உங்க பாக்கெட்ல இருந்தா இந்த ஹார்ட் அப்படியே அழகா துடிச்சுக்கிட்டு இருக்கும். எந்தவித டென்ஷன் வராது, எந்த பிரஷர் வராது. அப்ப ஜி.கே. சாமி சாருக்கே வேலை இல்லாம போயிடும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வர போறோம். ஆகவே நண்பர்களே, நம்பிக்கை முதல்ல முக்கியம். உங்கள்ட்ட இருந்து நாங்க ஏதாவது ஒரு 10,000 அங்க கொடுங்க, 20,000 அங்க கொடுங்க, 50,000 அங்க கொடுங்கன்னு எந்த காலத்திலையும் கேட்க போறது இல்ல. ஒரே ஒரு நாள் நீங்க அனாவசியமா செலவு பண்ற பணத்தை ஒருத்தருக்கு முகம் தெரியாத நபருக்கு உதவி பண்ணுங்கன்னு தான் கேட்கிறோம். இன்னொரு விஷயம், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றாங்கிறத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாம் உங்களுக்கு இங்க யாரு இப்ப ஏதாவது எனக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல பாக்கியராஜுக்கும் யாருக்காவது பிரச்சனை இருக்கா, இல்ல வயல் தகராறு, வாய்க்கா தகராறு, சொத்து வேலி தகராறு ஏதாவது இருக்கா? அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமா சிந்திச்சு பாத்தீங்கன்னா அது உங்களுக்காக தான் இருக்கும். இங்க ராஜா சார் சொல்றாருன்னா அது உங்களுக்காக தான் இருக்கும். காலையில சங்கர் சார் சொல்றாருன்னா அது உங்களுக்காக தான் இருக்கும். அப்பேற்பட்ட இந்த புரட்சியான ஒரு இடத்துல இது நான் தான் சொல்லுவேன், இது ஒரு போர் நடந்துகிட்டு இருக்குது. இந்த பொருளாதார புரட்சி போர் நடக்குது. அந்த போர்ல நீங்க வெல்லணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற துரோகிகளை முதல்ல வெளியேற்றணும். அது முதல்ல முக்கியம். நான் தான் திரும்ப சொல்லிடுறேன், இன்னமும் போய் நம்ம பழைய விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்க வேண்டியது இல்லை. 10 பேக்கை தூக்கணுங்கிற அவசியம் இல்லை, 10 ப்ரௌச்சரை வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்க போன்ல இருக்கிறது அந்த குப்பையெல்லாம் வெளியேற்றிட்டு ஒண்ணு பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ங்கிற ஒரே ஒரு குரூப்ல மட்டும் இருங்க. பாக்கி குரூப்லாம் நீங்க தாராளமா வெளியாக்கலாம். உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கப்படுது. இந்த மக்கள் சக்தியை அழிக்க யாராலும் முடியாது. எவ்வளவு பேர் முயற்சி பண்ணுவாங்க சார், வருவாங்க சார். இப்ப கம்பெனி நம்மளும் ஒண்ணு ஆரம்பிப்பேன், என்ன சாஃப்ட்வேர் தானே, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு ஆசை வரும். ஆனா அனுபவம் ரொம்ப வேணும். யாரு வேணாலும் எது வேணாலும் பண்ணிடலாம், நடக்காது நண்பர்களே. ஏன்னா இந்த கால்குலேஷனை எப்பேற்பட்ட கொம்பனாலையும் போட்டு நடத்துறது நடக்காத வேலை. இதுல தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. என்ன ஒண்ணு பெரிய கஷ்டமா இருக்கு, இந்த எஃப்டிசிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100கணக்கான ஐடிஸ் உள்ள வரப்போகுது. அது 29ஆம் தேதிக்கு பிறகுதான் தெரிய போகுது. இங்க இருக்கிற கம்பெனி எம்டியா 2-3 பேரை பிளாக் பண்ணாம வச்சிருக்கோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு.
ஏன்னா அவர்கள் தான் இன்ஃபர்மேஷன் டெய்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க புத்திசாலித்தனமா என்ன பண்றாங்க, நீங்க எல்லாம் போனோம்னா யார் யார் வந்து நீங்க வந்து ஜாயின் பண்றீங்களோ அதை ரெக்கார்டா எனக்கு அனுப்புறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. அதான் சொல்றேன், இங்க துரோகிகள்ங்கிறது நான் சொல்றது, நீங்க போய் சேர்ற இடமும் துரோகமா தான் அமையுது உங்களுக்கு. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க எல்லாம் பத்தி நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம பேசுவோம், அப்ப என்ன பண்ணுவாங்க, இவங்களை வெளியேற்றிடுவாங்க, நம்மள்ட்ட வந்து ஒர்க் பண்ணுவாங்க. எவ்வளவு கேவலமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. இவ்வளவு வெளிப்படைத்தனமா சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்மள உங்களை ஏமாற்றப்படுகிறீர்கள். ஒரு இடத்துல இருந்தீங்களா, இந்த இடத்துல இருந்து விளையாண்டு பார்த்துருங்க, இதுல தவறு இருக்கா சுட்டி காமிங்க, நாங்க திருத்திக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் சொல்றாரு இந்த ஸ்பான்சர் இன்கம் எவ்வளவு அப்படிங்கறத சார் கேட்கிறாரு. நீங்க என்னோட ஸ்பான்சர் இன்கம் பாபு சார் நீங்க இருக்கீங்களா, ஒரே ஒரு நிமிஷம் இன்னைக்கு கூட எடுத்துக்குவோம். பாபு சார் சார் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஓகே சார், ஒரு விஷயம், என்னுடைய பே அவுட் பாருங்க ஷேர் பண்ணிருக்காரு. அதுல எனக்கு பேமெண்ட் வந்தது பாத்தீங்கன்னா, எனக்கு நிறைய பேர் அந்த 16 பேர்ல நிறைய பேர் அனுப்பாம இருக்காங்க. நான் அதை இன்னமும் கேட்கல, யாருன்னே தெரியல, பேர்லாம் தெரியும். பட் பாருங்க என்னோட ப்ராஃபிட்ல பாருங்க 1,08,750 ரூபா வந்திருக்கு. எனக்கு எவ்வளவு வரணும், 1,60,000 ரூபா வரணும். அதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்திருக்குது. இந்த கீழே பாருங்க ஸ்பான்சர்ல பாருங்க 2,05,250 ரூபா வாங்கியிருக்கேன். நான் திரும்ப சொல்லிடுறேன் நண்பர்களே, ஸ்பான்சர்ல இன்கம் அதிகம். இந்த 137 பேர் இன்னைக்கு டைரக்ட் ஸ்பான்சர் வந்துட்டாங்க. நான் வந்து விட மாட்டேன், 1000 பேர் போடுவேன். இப்ப எனக்கு மைண்ட் செட் என்னது, 1000 5000 ஏன் போடக்கூடாது. நேற்று சார்லஸ் சாருக்கு எனக்கு போட்டி, அவரோட போட்டி போட்டாலே வந்து அவர் ஜெயிச்சிருவார். இருந்தாலும் நான் பின்னாடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நைட் இங்கேயே தங்கிட்டாரு, எங்களோட தங்கிட்டு. அவர் என்ன சொல்றாரு, என்னோட போலீஸ்ல இருக்கிற அத்தனை பேரையும் நான் இதுல கொண்டு வருவேன், என்னோட சர்ச்சுக்கு போற அத்தனை பேரையும் கொண்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் எடுத்திருக்காரு. போன மாதம் லீவ் போட்டாரு, இந்த மாதமும் வர இதுக்கு பிறகு லீவ் போட போறாரு. அதனால கண்டினியூவா லீவ் போட்டுட்டு இருக்காரு. அவர் ஒரு 5000 பேரை கொண்டு வரணும்னு நம்மள மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவரை விட 5001 நான் போடுவேங்கிறதையும் நான் சொல்லிட்டு, இந்த எதுக்கு சொல்றேன்னா, இப்ப இதெல்லாம் உண்மை நண்பர்களே. இப்ப வந்து பேமெண்ட்டை காமிக்கிறோம். எந்த உலகத்துல யார் வந்து இவ்வளவு வெளிப்படைத்தன்மையா இருப்பான்னு நினைக்கிறீங்க? எனக்கு 2 லட்சம் ஸ்பான்சருக்கு மட்டும் வந்திருக்கு. நீங்க ஒரே ஒரு நபர் 1,50,000 வாங்குறப்ப நான் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு 10,000 வந்துருது. நேற்று ராஜா வாங்கிட்டு இருக்காரு, எனக்கு பேமெண்ட் 10,000 வந்திருக்கு. இப்ப அடுத்த நபர் வாங்க போறாங்க, எனக்கு 10,000 வந்துடும். ஏன்னா இதே மாதிரிதான் உங்களுக்கும் வரப்போகுது. கவலையே படாதீங்க, உங்களெல்லாம் எந்த காலத்திலையும் விட்டுட்டுலாம் போக மாட்டோம். பணம்லாம் நாங்க கோடிக்கணக்கான ரூபா பார்த்துட்டு தான் இதுல வந்து உட்கார்ந்துருக்கோம். எல்லாத்தையும் இழந்துட்டோம். ஆனா இங்க என்ன தேவைன்னா, மனித சக்தியால் மட்டும்தான் முடியுங்கிறத உங்களை தாழ்மையா கேட்டுக்கிறேன். சில நண்பர்கள் ஆசிலேஷன்ல இருக்கீங்க, இங்க அந்த இங்க ஓடுறது அங்க ஓடுறது, எங்க பார்த்தாலும் பச்சையா தெரியுமா, அது வந்து போறப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போனாலும் அதான் இருக்கும். இதை விட ஒரு சிறப்பான, இதை விட ஒரு வெளிப்படைத்தன்மை உள்ள ப்ராஜெக்ட் உங்க கையில கிடைக்காது. இந்த ப்ராஜெக்ட் ஆபீசரா வாங்க, திருச்சியில சந்திப்போம். திருச்சியில ஒரு வெற்றி விழா பாக்குறப்ப ஒருத்தரை பாக்குறப்ப ஒரு வைப்ரேஷன் தோண்டும். ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்றேன், இதுல ஒரே ஒரு நபர் என்ன பண்ண, ரோட்டு ஓரமா உட்காந்து, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், என்ன சொல்றாருன்னா ஓம் சக்தின்னு சொல்றாரு. ஒரே ஒரு நாள் தான் சொல்றாரு. அது ஒரு நாள் 10 பேராவது, 10 100 பேராவது, 1 கோடி லட்சம் பேராவது. இன்னைக்கு லட்சம் பெண்கள் வந்து இன்னைக்கு ஓம் சக்தி கோயில் போறாங்க அப்படின்னா அந்த ஒரு நபர் எடுத்த முடிவு தான். அதே போலதான் இது. இன்னைக்கு நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்கோம். அந்த 10 100 ஆயிருக்கு, 100 1000 ஆயிருக்கு, 1000 10,000 ஆயிருக்கு. இன்னையோட வந்து ஒரு சந்தோஷமான செய்தி. அது சங்கர் சார் சொல்லியிருக்கணும், இருந்தாலும் அவர் சார்பா நான் சொல்லிக்கிறேன். நியர்பை 10,000 நம்ம ரீச் பண்ண போறோங்கிறத, அந்த வெற்றியை நான் சொல்லிக்கிறேன். 10,000 பேர் இதுக்குள்ள ஐடி வந்திருக்கோம். அந்த வெற்றியை வந்து நம்ம வந்து திருச்சியில கொண்டாடுவோம். இன்னைக்கு அது ரீச் ஆயிருங்கிறத சொல்லிட்டு, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பாக்யராஜ் சாருக்கு, இந்த உங்களுக்கெல்லாம் நன்றியை சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். உங்களுடைய வெளிப்படைத்தன்மையான ஸ்பான்சர் இன்கம் எவ்வளவு கிடைச்சிருக்கு, ப்ராஃபிட் எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்றத, அதாவது நான் ஐடியா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்றது நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர்கிட்ட காமிச்சிருக்கீங்க. உண்மையிலே இந்த டிரான்ஸ்பரண்ட் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியது. அனைவர் சார்பாக உங்களுக்கு மிகுந்த பாராட்டுகள் சார். பாக்யராஜ், அந்த பேலன்ஸ் அமௌண்ட் இன்னொரு 40,000 வராம இருக்கு, அதையும் நண்பர்களை கொடுக்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்கி கொடுத்துருவோம் சார். நீங்க சென்ட் ரிசீவ்ல குரூப்ல மெசேஜ் போடுங்க சார். சார் நன்றி சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம 10,000 பேர் ரீச் பண்ண போறோம் அப்படின்றது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது 1 10 ஆகும், 10 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 10,000 ஆகும், 10,000 லட்சம் ஆகும். நிச்சயமாக
10,000 லட்சமா ஆயிருச்சு அப்படின்னா லட்சத்துக்கு அடுத்து இசட் ஃபார்முலால ரிவல்ஸ்ல கொண்டு வர போது நிச்சயமா நம்ம மிகப்பெரிய அளவுல கொண்டு போறோம் அப்படின்றதா உண்மை. அப்ப இந்த 29க்கு அப்புறம் என்ட்ரி தேடி நம்ம போவோம்னா நம்மளை தேடி என்ட்ரி வரும் அப்படின்றதா உண்மை. நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, பேஸ்புக்ல இது வரைக்கும் நீங்க எத்தனையோ பிசினஸ் பிளான நீங்க போட்டிருக்கலாம். ஆனா இப்ப ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். ஆள் மனசுல ஒரு நம்பிக்கையோட நான் இதுவரைக்கும் கடந்து வந்த பாதைகள்ல ஒரு அற்புதமான ஒரு ஒரு விஷயத்த நான் பண்றேன், அதுவும் ஒரு 1000 ரூபாயில நம்மளோட தலையெழுத்த, நம்மளோட நண்பர்களோட உறவுகளோட தலையெழுத்த மாத்த முடியும் அப்படின்னா அது பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ் கொடுத்த ப்ராஜெக்டோட திட்டம் தான். இந்த திட்டத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். நான் ஸ்டேட்டஸ்ல எல்லாம் வைக்க மாட்டேன், வைக்க முடியாத ஒரு நிலைமை. ஆனா இப்ப ஒரு இந்த பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ்ல வந்ததுக்கு அப்புறம் எது வந்தாலும் பரவாயில்ல, ஸ்டேட்டஸே வைக்க மாட்டேன். பெரும்பாலும் ஒரு மோட்டிவேஷன் வச்சா கூட எதிர்வினை வேற மாதிரி வரும். அன்னைக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பிபிஏ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்டேட்டஸை அப்பமே அப்படின்னு வைக்க ஆரம்பிச்சேன். நேத்து நைட்டு வச்ச ஒரு கோபிநாத் சார் பேசுற அந்த ஒரு வீடியோல ஒரு எடிட் பண்ணி போட்டிருந்தேன். 5 பேர் ப்ளீஸ் கால் மீ ப்ளீஸ் சென்ட் மோர் டீடைல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த 5 பேருமே லீடர்ஸ். ஆக நாம தேடி போற நாட்கள் கம்மி, நம்மளை தேடி வர்ற ஆட்கள் நிறைய அப்படின்ற ஒரு சந்தோஷமான தகவலை சொல்லிக்கிறேன். இப்ப எல்லாத்தையும் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ்ல ஜாயின் பண்ணி 45 நாள் ஆகுது. இதுல ஒரு 25 நாள் 30 நாள் சர்வர் அப்டேட்லயே போயிருச்சு. அதுவும் நல்லதுக்கே, அதுவும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற மாதிரி தான் உண்மை. ஒரு 10 நாள் 15 நாள் தான் நமக்கு ஒர்க் பண்ண டைம் கிடைச்சது சீரியஸா. இதுல 5000 ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ண எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். சார் நல்லா கவனிச்சுக்கங்க. பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ்ல நான் 5000 ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணுங்க. சார் தயவு செஞ்சு 5000 ரூபாய்க்கு மேல நான் ஏர்ன் பண்ணிருக்கேன் அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நானும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டேன். சார் 5000 ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ணிருக்கேன் அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார் தயவு செஞ்சு. எல்லா மீட்டிங்லயும் நம்ம இன்கம் ப்ரூஃப் காமிச்சுதான் நம்ம பேசிட்டு. சார் 5000 ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ணவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. முதல்ல ஒரு 2வது லெவல் முடிச்சா ஒரு 500 ரூபா வருது ஸ்பான்சர் இன்கம். அது ப்ராஃபிட் ஹெல்ப்பா இருந்தாலும் சரி, ஸ்பான்சர் இன்கம் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருங்க. இன்கம் அப்படின்றது ஸ்பான்சரோ ப்ராஃபிட்டோ ரெண்டும் சேர்ந்து 5000 வந்தாலும் பரவாயில்ல. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் ஸ்பான்சர் இன்கம் மட்டும் தானா? இல்ல, ரெண்டுமே சேர்ந்து. நீங்க பிபிஏல 5000 ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ணிருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணாம இருக்கீங்க, தெரியாது அப்படின்ற மாதிரி நினைக்க வேணாம். இங்க ஒவ்வொரு தலைவர்களுமே பேர் போன தலைவர்கள் தான் சார். செகண்ட் லெவல் முடிச்சாவே நமக்கு 2000 சார். நம்ம டைரக்ட்ல ஒரு 5 பேரு 10 பேரு ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சிருந்தா கூட முடிஞ்சுச்சு. இன்னும் ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ண கவனிக்காம இருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஆனா 244 பேர்ல 5ல ஒரு பகுதி, அப்ப 20% மக்கள் இந்த 15 நாள் தான், நமக்கு 20 நாள் தான் அதிகபட்சமா ஒர்க் பண்ண டைம் கிடைச்சிருக்கும். அப்ப 20 நாள்ல 15ல இருந்து 20 நாளுக்குள்ள ஒரு 20% ஒர்க் ஏர்ன் பண்ணிருக்கோம் அப்படின்றதா உண்மை. இனிமேல் வர்ற காலங்கள்ல நிச்சயமா பாத்தீங்க அப்படின்னா இப்ப எல்லாம் தெரியும். முதல்ல டைரக்டர் அப்புறம் 5 10ன்னு கொடுத்துருந்தவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு என்ன இன்கம் அப்படின்றது தெரியும். உண்மையிலே இந்த ரீபர்த், ஸ்பான்சர் இன்கம், விதவிதமான வருமானங்கள் அப்படின்றதா வந்துகிட்டு இருக்கு. உண்மையிலே இன்கம் ஏர்ன் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள். 5000 ரூபாய்க்கு கீழே ஏர்ன் பண்ணவங்க இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். இவங்க ஹேண்ட் லோ பண்ணிக்கங்க, ஏன்னா எங்களை கேட்கல அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லையா. நான் ஒரு 1000 ரூபா தான் சம்பாரிச்சிருக்கேன், 2000 ரூபாய் சம்பாரிச்சிருக்கேன். நம்ம எல்லாமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பெரும்பாலும் இன்கம் காமிச்சு தான் பிசினஸ் எடுத்திருப்போம். ஓகே, சூப்பர் சார், சூப்பர், பரவாயில்ல. அதுல ஒரு 50 40 45 பேர் வந்திருந்தோம். இதுல ஒரு நிறைய பேர் வந்திருக்குமே சார். 500 ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல சார். பரவாயில்லையே, உண்மையில ரொம்ப சார். நம்ம டொனேட் பண்றது 1000 சரிங்களா. அந்த 1000 அப்படின்றது நம்ம அதுக்கு மேலதான் ஏர்ன் பண்ணிருக்கோம். அப்ப இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா உலகத்துல எங்க சார் இருக்கு? அதனால நீங்க பிளான் பண்ணுங்க. டெய்லி ஒரு டைரக்ட் போடுங்க சார். அதான் 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும். இதான் உண்மை. ஒவ்வொருத்தரையும் டெய்லி ஒரு ரெஃபரல் கொடுக்க வைங்க.
10,000 அப்படின்றது 1 லட்சம் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் இல்லை சார். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஜூன், இது ஜூலை, ஆகஸ்ட் 2 மாசத்துல 1 லட்சம் என்ட்ரி வரத்தான் போகுது. 1 லட்சம் என்ட்ரி வந்துருச்சு அப்படின்னா இசட் ஃபார்முலால ரிவல்ஸ்ல வரும். அப்ப 50ல இருந்து 60% ரீபர்த் ஆகும். இந்த ரீபர்த் ஆகுது. இப்பெல்லாம் ரீபர்த் ஆகுது. அப்ப ஒரு லெவல் முடிக்கும் போது 8 ஐடின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்ப 8 நாளும் 12 ஐடியில தான் வெளியே போகும். ஒரு 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 டாப் ஐடி வெளியே போகுது அப்படின்னா 12 ஐடி கொடுக்குன்றது மட்டும் கால்குலேஷனா தெரியுது சார். அப்ப நமக்கு ஒரு லெவல் முடிக்கிறதுக்கு ஒரு 6 மாசம் ஆகுது அப்படின்னா நிச்சயமா 6 மாசத்துல 12 ஐடி அப்படியே மல்டிபிள் ஆகும். உண்மையிலே அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இன்கம் ஏர்ன் பண்ணவங்களுக்கு, இனிமேல் இன்கம் ஏர்ன் பண்றவங்களுக்கும் வாழ்த்துக்கள். கான்பிடண்டா ஒர்க் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமான தகவல் என்னன்னா, திருச்சியில நடக்கக்கூடிய 29 பொருளாதார புரட்சி மாநாட்டுல நம்ம பேர் நிச்சயமா எழுதப்படணும். அது வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நிகழ்வு. அந்த நிகழ்வுல நம்மளும் கலந்துக்கிறதுக்கான எலிஜிபிள் ஒன்னே ஒண்ணுதான். 12 பேரை டைரக்ட்ல கொடுத்துருக்கணும். அதுக்கு இன்னைக்கு நாளைக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான். அதுக்கு அடுத்து ஒரு நாள் கூட 1 மணி நேரம் கூட கொடுக்க முடியாது. நாளைக்கு 8 மணி வரைக்கும் டைம் இருக்கு. இன்னும் எத்தனை பேர் சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா ஆயிக்குங்க. முக்கியமான விஷயம், நாம ஆகுறன்றது பெரிய விஷயம் இல்ல, நம்ம அணியில வந்தவங்க எத்தனை பேர் ஆக்கியிருக்கோம் அப்படின்றதா உண்மை. சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகுறவங்களுக்கு ஸ்பீடு கிரிப்டோல டாப் பிளேஸ்மெண்ட் ஒதுக்கி தரப்போறோம் அப்படின்றதா உண்மை. அதுக்காக தான் இவ்வளவு கண்டிஷனு, இவ்வளவு எஃபர்ட், உழைப்பாளிகளுக்கு முன்னுரிமை தரணும்ன்றதா உண்மை. சரிங்களா? அப்ப உழைப்பாளிகள் அங்க வந்து கௌரவிக்கப்படுவார்கள். அது ஸ்பீடு கிரிப்டோல உலகளாவிய பணம், ஐஎன்ஆரா இந்தியால பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ்ல வந்துட்டே இருக்கும், டாலர்ல ஸ்பீடு கிரிப்டோல வந்துட்டே இருக்கும். நம்மளோட வேலை என்னன்னா எடுத்து என்ஜாய் பண்றது, குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கிறது. இத்த வரைக்கும் நீங்க என்னென்ன கனவுகள் கண்டிருந்தீங்களோ, ஆசைப்பட்டிருந்தீங்களோ, என்னத்தை விரும்புனீங்களோ, நிச்சயமா அது காணல் நீரா எட்டாக்கானியா இருந்தது. ஆனா ஸ்பீடு கிரிப்டோ காணல் நீரையும் நாம கண்ணுக்கு முன்னாடி இங்க வச்சிருக்கு. அதே மாதிரி அந்த டேஸ்ட், ஒருத்தர் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா பாக்கெட்ல பணம் இருந்தா நோய் கூட வராம போயிடும் அப்படின்றதா உண்மை. அப்ப பாக்கெட்டு ஹெல்த்தா இருந்தாதான் உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்றதா உண்மை. அதனால அன்லிமிட்டெட் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாளைக்கும் முக்கியமான டே. உங்க டீம்ல எல்லாரையும் சிஸ்டம் ப்ரோமோட்டர் முடிக்க வைங்க. அப்புறம் அந்த 1000 ரூபாய் டொனேட் பண்ணாதவங்க இந்த திருச்சி ப்ரோக்ராமுக்கு நமக்கான செலவை நம்ம மீட் பண்ணிக்கிற போறோம். தயவு செஞ்சு இங்க சிஸ்டம் ப்ரோமோட்டர் முடிச்சா அத்தனை பேரும், சார் நீங்க 1000 கொடுங்க சார், அது லட்சங்களாகவும் கோடிகளாகவும் திரும்ப வரும். இத சத்தியமிட்டு சொல்ல முடியும். ஏன்னா அதோட தொலைநோக்கு திட்டம் அந்த மாதிரி. கிரிப்டோல 3 வேலை தான். ஒன்னு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும், ஐடி கிரியேட் பண்ணணும், ஐஎன்ஆரா டாலர்ல இருந்து ஐஎன்ஆரா வித்ட்ரா பண்ணி செலவு பண்ணணும். இந்த 3 தான். சரிங்களா? அப்படிப்பட்ட செலவு பண்றதுக்கு கோடீஸ்வரர்களை வரவேற்கிறோம். இப்ப நம்ம மீட்டிங் வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். டைம் முடிஞ்சு 7 மணி 6 ஆயிடுச்சு. பாக்கியராஜ் சார், ஒரு தகவல். நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை மகளிர்கிட்ட நம்மளாம் உட்காந்து வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். அதை வந்து தெளிவா பண்ணிருங்க. அது ஆனந்தவல்லி மேடம், உஷாராணி மேம், மலர் மேடம், ஏன்னா பானுமதி மேடம் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு நாளைக்கு யார் எம்சி பண்றது, நாளைக்கு எத்தனை லேடிஸை நீங்க உள்ளர கொண்டு வந்து பார்க்கணும். அந்த போட்டி தான் இப்ப நடக்க போகுது. அதனால நாளைக்கு மகளிர் மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒப்படைச்சா நம்ம தான் பாக்குறோம். அவங்க எப்படி நடத்துறாங்கிறத பாத்துக்கலாம். தேங்க்யூ சார்.